வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு தாயோட ரொம்ப துயரம் நிறைஞ்ச நினைவுகளையும் ஈழப்போரோட அந்த கடைசி நேரத்துல அவங்க மகன் சிவதர்ஷனோட அர்ப்பணிப்பையும் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நம்ம கிடைச்சிருக்கிற குறிப்புகள் பார்த்தா அது ஒரு தாயோட நேர்காணல் மாதிரி இல்லனா ஒரு வாக்குமூலம் மாதிரி இருக்கு. ஆமா, சிவதர்ஷனோட அம்மா தம் மகனோட இழப்பு, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைகள், இதையெல்லாம் பத்தி பேசுறாங்க. சரி, இது வழியா நாம அந்த தனிப்பட்ட துயரத்தையும் அந்த காலகட்டம் எவ்வளோ கடினமா இருந்துச்சுங்கிறதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நிச்சயமா அந்த தாயோட குரல்ல இருக்கிற வேதனை அது அப்படியே நம்ம மனசை என்னவோ பண்ணுது. அவங்க சொல்றாங்க, மகன் இருந்தப்போ வீடு ஒரே கலகலப்பா இருக்குமாம். நிறைய பேர் வந்து போவாங்களாம். ஆனா இப்போ யாரும் எட்டி கூட பாக்குறது இல்லையா. தர்ஷன் அம்மா இருக்கிறாவா என்று கூட ஒருத்தருக்கும் தெரியாது போலன்னு அவங்க சொல்றது. அந்த தனிமையோட வலி அது அப்படியே தெரியுது. ரொம்ப முறைமையான விஷயம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய இன்னொன்னு என்னன்னா, இது வெறும் தனிப்பட்ட சோகம் மட்டும் இல்ல. ஆமா, அதுக்கு மேலேயும் இருக்கு. அந்த குறிப்புகள் படி பார்த்தா போரோட இறுதி கட்டத்துல ஈழநாதம் பத்திரிகைக்காக சிவதர்ஷன் செஞ்ச பங்களிப்பு அது சாதாரணமானது இல்ல. ஓ, அந்த ஈழநாதம் பத்திரிகைக்காகவா? ஆமா, விடுதலை புலிகளோட ஒரு முக்கியமான வெளியீடு அது. அதுக்காக அவர் உழைச்சிருக்கார். ஆரம்பத்துல பார்ட் டைமா இருந்திருக்காரு, அப்புறம் ஆள் பத்தலன்னு முழு நேரமா வேலை செஞ்சிருக்காருன்னு குறிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்ல, வேலையில ஒரு தடவை மெஷின்ல கைவிரலையே இழந்திருக்கார். அப்படியா? ஐயோ. ஆமா, ஆனாலும் வேலையை விடல, தொடர்ந்து செஞ்சிருக்கார். அந்த அர்ப்பணிப்பை பாருங்க. போர் தீவிரமான பிறகு நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அச்சிடுற இடத்த, அதாவது பிரிண்ட் பண்ற இடத்த தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம். ஓஹோ, ஒரே இடத்துல இல்லாம ஒரு கண்டெய்னர்ல ஜெனரேட்டர், இன்னொன்னுல அந்த அச்சு இயந்திரம், மற்றொன்னுல கம்ப்யூட்டர்ஸ். அடேங்கப்பா, ஒரு நகரும் அச்சகம் மாதிரி. அதேதான். அப்படி ஒரு நெருக்கடியில் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. தகவலை வெளியிடுறதுல எவ்வளோ தீவிரமா இருந்திருக்காங்கன்னு இது காட்டுது. கூட வேலை செஞ்சவங்க சிலர் இறந்து போயிருக்காங்க, சிலர் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. அப்பவும் கூட சிவதர்ஷன் மே மாசம் முதல் வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட தனியாளா அந்த 4 பக்க பத்திரிகையை கொண்டு வந்திருக்காரு. ஆமா, அவர் இறக்குறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வேலை செஞ்சதா அவங்க அம்மா சொல்றாங்க. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அந்த சூழல். அந்த அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச முடிவுதான் ரொம்ப துயரமானது. மே 15, 2009. ஆமா, அண்ணன் நாள். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். அம்மாவோட இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு இடம்பெயர்ந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க, பாதுகாப்பு தேடி. ஆமா, அப்போ நடந்த துப்பாக்கி சூட்டுல அவர் இறந்து போயிருக்கார். இது ஸ்னைப்பர் தாக்குதலா இருக்கலான்னு சிலர் சொன்னதா குறிப்புல இருக்கு. அதாவது குறிப்பார்த்து சுற்றுக்கலான்னு. கொடுமை. மிக கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த தாக்குதல்ல தாய்க்கும் காயம். ஓ. அதனால மத்தவங்க அவங்களை காப்பாத்தி ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களால தம் மகனோட உடனை கூட பக்கத்துல போய் பார்க்க முடியல. ஐயோ பாவம். அவங்க சொல்றாங்க, என்ற புள்ளைய என்னால கூட தூக்க முடியாம போட்டுது, அப்படியே போட்டுட்டு வந்துட்டேனேன்னு புலம்புறாங்க. காயப்பட்ட எத்தனை பேருக்கு தண்ணி பருகி விட்டவர், ஆனா அவருக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாமன்னு அவங்க சொல்றத கேட்கும்போது நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த இடத்துல அந்த தாயோட மனநிலை அது அப்பட்டமா தெரியுது. அது வெறும் சோகம் இல்ல, ஒரு ஆழமான வலி. ஆமா, நாய மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன்யா என்ற புள்ளையன்னு அவங்களே அவங்கள நொந்துக்கிறாங்க. சுய நிந்தனை. அதேதான். கும்பிட்ட தெய்வமெல்லாம் எங்கோ போயிட்டது ஒரு கையறு நிலை. நேர காலத்துக்கு கல்யாணம் ஏதும் செய்து விட்டிருந்தா ஒரு புள்ளை ஒன்றாவது இருந்திருக்கும்னு ஒரு ஆதங்கம். ஓ. இது எல்லாமே அந்த இழப்பு அவங்க மனசுல எப்பேற்பட்ட ஒரு வடுவை ஏற்படுத்தியிருக்குன்னு காட்டுது. அது ஆறவே ஆறாது. மகனோட படத்தை பார்க்கும்போதெல்லாம் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை அப்ப உடலை தூக்கி இருந்தாலும் மனம் ஆறி இருக்கணும், கலங்குறாங்க. அந்த கடைசி நிமிஷத்துவ செய்ய முடியாம போன ஒரு செயல், அது எவ்வளவு பெரிய பாரமா இருக்கு பாருங்க. ஒரு தாயோட தீராத வேதனை அது. ஆக இந்த குறிப்புகள், இந்த உரையாடல், இது நமக்கு எதை உணர்த்துது? ஒரு பக்கம் போரோட கோரமான முகம், இன்னொரு பக்கம் சிவதர்ஷன் மாதிரி எத்தனையோ பேரோட அமைதியான ஆனா மிக உறுதியான அர்ப்பணிப்பு. கூடவே அவரை பறிகொடுத்த ஒரு தாயோட என்னைக்குமே ஆறாத துயரம். இப்படி பல அடுக்குகளை நம்ம பார்க்க முடியுது. உண்மைதான். இது மாதிரி இன்னும் வெளியே வராத, சொல்லப்படாத கதைகள், வழிகள் எத்தனை இருக்குமோன்னு தோணுது. நிச்சயமா. இந்த மாதிரி நினைவுகளையும் சாட்சியங்களையும் நாம எப்படி எதிர்கொள்றோம்? அடுத்த தலைமுறைக்கு இதையெல்லாம் எப்படி கடத்த போறோம்? இது நிஜமாவே ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க. இது மாதிரி மிக கொடும் அனுபவங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் பாதிக்கிறதில்ல, ஒரு சமுதாயத்தோட கூட்டு நினைவுகளையும் அவங்களோட வரலாற்றையே எப்படி மாத்தி அமைக்குது. இது பத்தின உங்க சிந்தனைகளுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கட்டும்.